சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு தாந்திரிக பரிகாரம்னு சொல்லலாங்க. இது வந்து குபேர மூளைக்கு உண்டான பரிகாரம். அதாவது வீட்டில் வந்து செல்வம் நிற்கிறதில்ல, பணங்காசு சேர்றதில்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டில் நீங்கள் எளிமையாக செஞ்சு பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னா, பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இந்த மூணையும் எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் துணி, சதுரமான ஒரு மஞ்சள் துணியில் கட்டி குபேர மூளைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே வச்சு தினமும் வந்து அதாவது தினமும் இல்லை, உங்களால் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ அப்போது கற்பூர ஆராத்தியோ அல்லது சாம்பிராணி தூவமாக காட்டிட்டு வாங்க. இந்த சர்வ சுகந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து அதாவது வீடு வியாபார இடம், அதாவது நம்ம தொழில் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து 4 மூலையிலையும் வச்சு அப்பப்போ வந்து மாற்றிட்டு, அதாவது வாரத்துக்கு ஒருக்காவோ 5 நாளைக்கு ஒருக்காவோ மாற்றிட்டு வந்தீங்கன்னா பணம் அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அந்த சர்வ சுகந்தி அப்படின்னு என்ன பண்ணி பார்த்தோம்னா, இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், வசம்பு இந்த மாதிரிலாம் பைசி சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்ந்துதாங்க. இதை வந்து ஒரு பொடியாகவும் கூட நாட்டு மருந்து கடையில், அதாவது பூஜை ரூம் கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டைங்க, நம்ம வீட்டில் சமையல் செய்யணும் இல்லைங்களா, பட்டை, அந்த பட்டை லவங்கப்பட்டைன்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பட்டையில் வந்து ஒரு 10 ரூபாய் சுற்றி ஒரு முடிச்சு போட்டு சாமி போட்டாக்கிட்டையோ குபேரன்கிட்டையோ வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டில் வந்து நம்மளுக்கு பணப்பெட்டி அதாவது பணப்பெட்டிக்குள்ள வந்து அதை வச்சிட்டிங்க அப்படின்னா பணம் வந்து நம்மளுக்கு செல்வம் சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ரொம்ப நாளாக இருக்குதுங்க. இதில் இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பர்ஸு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் வந்து பர்ஸு வந்து கருப்பு கலர் வைக்கக்கூடாதுங்க. முடிஞ்சால் பச்சை, சிவப்பு, மஞ்சள் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கிற பர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புதினா இலை இருக்கிறதுலாம் புதினா சட்னி செய்வோம். அந்த புதினா இலையை வந்து ஒன்று உடச்சி அதை வந்து பர்ஸில் வச்சுக்குங்க. அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக இருக்கட்டும், வாரத்துக்கு ஒரு தடவை அந்த புதினா இலையை மாற்றிட்டு வந்து பாருங்கள். அந்த பர்ஸ் வந்து என்றைக்குமே சுத்தமாக காலியாகாமல் அதில் காசு தங்கிட்டே இருக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ஏன்னா அந்த புதினாவோட மனத்துக்கும் அந்த பணம் பெருக்கிறதுக்கும் இருக்கும். அது கூட ஒரு சின்ன பச்சை கற்பூரம் கூட நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடன் வாங்குறதுக்கோ கடன் கட்டுறதுக்கோ, அதாவது கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கை. அந்த கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோங்க. இருந்தாலும் அந்த கடன் அதாவது முடியல, நம்மளை கடன் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற இடத்துல கடன் வாங்க போகும்போது கொடுப்பாங்களா மாட்டாங்கன்னு பொருளை அந்த கொள்ளு கொஞ்சம் கையில் வச்சுங்க. அதை வச்சுட்டு நீங்கள் போகும்போதோ அல்லது பணம் நம்ம கட்டுறதுக்கு போகும்போதோ அந்த கொள்ளு கூட வச்சுட்டிங்க அப்படின்னா பணம் சீக்கிரம் கட்டி முடிக்கல, கடன் அதாவது முடிஞ்ச அளவுக்கு வாங்கலாங்க. அதை முடிஞ்ச தவிர்த்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, வெந்தயம் இருக்குதுங்களா, வீட்டில் வந்து வெந்தயம் அப்படின்னு அந்த வெந்தயத்தை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு நம்ம சமையல் அறையில் அது ஒரு மூலையில் வந்து அதை எப்பவுமே திறந்த வெளியில் வச்சுருங்க. அப்படி திறந்த வெளியில் வந்து அது வைக்கும் போது உங்களுக்கு இது வாரத்துக்கு ஒரு நாள் மாற்றிட்டு வாங்க. அப்படி வச்சுட்டு வரும்போது சமையல் கட்டில் வந்து வைக்கும் போது நம்ம அன்னபூர்ணோட அருள் கிடச்சி, குபேரபவனோட அருள் கிடச்சி பணமும் செலவும் நம்மளுக்கு சேரும், மகிழ்ச்சியும் வரணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க. இந்த நம்பிக்கை பிரகாரம் நீங்கள் வச்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். சிவாய நம. வாழ்க வளமுடன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்ற எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க ஆளுங்கிற பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.